ஆன்மீக மெய்யன்பர்களே, வானொலி ரசிக பெருமக்களே, 7ஆம் நாள் செய்தியாக இன்றைய தினம் அவமானம் என்ன செய்யும் என்ற செய்தியை பிரசங்கம் செய்கிறோம். முதல் 5 நாட்களும் அந்த உலகியல் பிரச்சனைகளை பற்றி பேசணும். ஏன்னா அந்த 3வது சாந்தி மந்திரம் உலகியல் பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்பதற்காகத்தான். அடுத்த 2ம் முதலும் 2ம் இந்த வாழ்க்கையில நம்ம சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல். ஆனாலும் கூட இதை நேரடியா நம்ம விஷயங்களை சொல்லாம நமக்கு முன்னால வாழ்ந்தவர்களுடைய விஷயங்களை சொல்லி, அதுல உயர்ந்த விஷயங்களை சொல்லி அறிவுபூர்வமா அதிலிருந்து எடுத்துக்கும்படியா நான் பிரசங்கம் பண்றேன் நேற்றிலிருந்து. அதே மாதிரி இனி வரும் காலங்கள் எல்லாமே கூட இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இந்த நமது மனித குலத்துக்காக, இப்போ இருக்கிற இந்த மக்களுக்காக அவசியமானதுங்கிற மாதிரி அத்தந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து ஆட்கொள்ளும் பொழுது ஒரு உபன்யாசம் அப்படின்றச்சே இது ஒரு கதை மாதிரி. ஏன்னா வேதம், ஸ்ருதி இதெல்லாம் உபன்யாசம் இப்படியெல்லாம் வர்றச்சே தான் இந்த ஜனங்களுக்கு புரியும். அதுக்காக இந்த சம்பவங்களை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அது ஒரு கதை மாதிரி கூட இருக்கும். அது மாதிரி இருந்தாலும் கூட நீங்க எல்லாரும் அறிவுபூர்வமா அதை உணரணும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறச்சே அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழல் வரும்போது அந்த சம்பவங்களை எல்லாம் மீண்டும் நினைவு கூர்ந்து இப்படி எல்லாம் இவங்க ஜெயிச்சாங்க, இந்த பாதையில நம்மளும் ஜெயிக்கணும், இதையெல்லாம் உணர்வதற்காகத்தான் இந்த 21 செய்திகள்லையுமே இந்த மனித குலத்துக்கு எந்தெந்த வகையான இடையூறுகள் வருங்கிறது எல்லாம் பிரிச்சு சொல்றோம். அது மாதிரி இந்த 21 செய்தியும் ஒருங்கிணைச்சு பார்த்தாதான் இந்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு என்ன தேவைங்கிறது பரிபூர்ணமா புரியும். ஆக இதையெல்லாம் நீங்க பரிபூர்ணமா உணர்ந்து ஸ்டோரேஜ் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவங்களை இப்ப இனி வரும் காலத்துல இது பரிபூர்ணமா ஒரு கதை மாதிரி தான் சொல்றோம். ஆனா அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அறிவுபூர்வமான விஷயங்கள். அதனால இன்றைய தினம் அவமானம் என்ன செய்யும் இத செய்தியா பிரசங்கம் பண்றோம். கூனி அவமானப்பட்டா ராமன் காட்டுக்கு போனான். சூர்பனகை அவமானப்பட்டா சீதை சிறை எடுக்கப்பட்டாள். இந்த கூனி ஒரு ராஜாவுடைய தோழியா இருந்தாலும் கூட, ராமன் குழந்தையா இருந்த காலத்தை சொல்றேன், அந்த குழந்தை ஓடி ஆடி ராமன் விளையாடின்னு இருக்கான். இந்த கூனி அந்த பரதனுடைய அம்மாவுக்கு தோழியா இருந்தாலும் கூட வேலைக்காரி. ஆனா அவளுக்கு ராஜாவுடைய வேலைக்காரின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? தோழினா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே. அப்ப விளக்காரி ஆனாலும் தோழி, அப்போ அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அப்போ இந்த ராமன் ஓடி ஆடி எல்லாம் விளையாடும் போது அந்த விளையாட்டுல அவ கூனி ஓரளவு வயசானவ இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவ ஏதோ சறுக்கி விழுந்த ஒரு சம்பவத்துல ராமன் பார்த்து கைதூட்டி சிரிச்சிடறான். குழந்தை தானே. அப்போ அந்த கிழவி விழுந்துட்டாங்கிற போது ஒரு சந்தோஷத்துல கைதட்டி சிரிச்சிடறான். இதெல்லாம் இந்த உலகத்துக்காக சொல்றதுக்காக இறைவன் நகர்த்துற விளையாட்டு. அவருக்கு ஒண்ணும் தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அவரு இந்த உலகத்துக்கு வழிகாட்டதானி வந்திருக்காரு. அப்ப இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுங்கிறத தொகுத்து அந்த சம்பவங்களை சொல்லணுங்கிறதா அந்த அவதார புருஷர்களுடைய நோக்கம். அதன்படி இந்த சின்ன பசங்களா இருக்கும்போது அதுக்கெல்லாம் எப்படி இந்த வயசானவங்க கிட்ட நடந்துக்கும், வயசானவங்க கிட்ட என்ன ரிட்டர்ன் வரும், இதெல்லாம் தான் இப்ப இந்த சம்பவம். அப்ப அந்த கூனி அது சரிக்கு விழுகும் போது ராமன் கைதட்டி சிரிச்சோன்னே அவனுக்குள்ள ஒரு ஈகோ. காரணம் ராமன் சக்கரவர்த்தி பிள்ளை இல்லையா? அப்ப அந்த சக்கரவர்த்தி பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஹையஸ்ட் பீப்புள் தன்னை அவமானப்படுத்திட்டான். அந்த ஈகோ ஒரு பக்கம் வர்றது. அப்போ இந்த ராமன் மேல சம்பந்தம் இல்லாம அவமானப்படுத்தினான் என்ற ஒரு கோப உணர்வு உள்ளுக்குள்ள பதிஞ்சிருது அந்த கூனிக்கு. அதே சந்தர்ப்பங்கள் ஆகும் போதெல்லாம் ராமன் கிட்ட அன்பு செலுத்துறதுக்கு பதிலா வெறுப்பு காட்டின காரணத்தினால ஒரு செயல்கள்லையுமே இந்த வெறுப்பு அதிகப்படும்படியான சம்பவங்கள் நிகழும் கூனிக்கு. எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிற ராமன் கூனிக்கு ஒரு தவறானவனா அப்படி மனசுல ரிஜிஸ்டர் ஆகுறான். அப்படி ரெஜிஸ்டர் ஆகிறச்சே அந்த சந்தர்ப்பம் பல்டப் ஆகி கடைசியில அந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட்னு ஒண்ணு வரும்போது இவன் ராஜா ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம பழிதிக்கு சான்ஸ் இருக்காது. இவன் இப்ப பழி வாங்கி நம்மளுடைய கடனை தீர்த்தரணும்னு முடிவெடுத்து தானே பட்டாபிஷேகத்துக்கு முந்தின நாள் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றா கூனி. அந்த நிமிடம் வரைக்கும் பரிபூர்ணமா இருந்த அந்த பரதனோட தாய்
கூனி தூப போட ஸ்டார்ட் பண்ண உடனே கலையாத பொருளும் அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகரும் இல்லையா, அது கலைய ஆரம்பிக்கிறது. அப்ப கூலி போட்ட அந்த தூபம் படிப்படியா அது இத்தியாசம் இத்தியாதி போய் கடைசியில பாரத நம்மா வரத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிற அளவுக்கு கூனி மோசமான ஒரு சூழல் உண்டாகிறான். இது எதனால உண்டாச்சு? இந்த ராமன் குழந்தையாக இருந்தாலும் கூட கைதட்டி கூனியை பார்த்து சிரிச்சுட்டா. அந்த இடத்துல கூனிக்கு ஏற்பட்ட அவமானம் அது மனசுல பதிஞ்சது. அடுத்தடுத்த ஒரே பங்களாக்குள்ள இருக்காங்க இல்லையா, அடுத்தடுத்த சம்பவங்கள் அவனுக்கு ராமன் மேல வெறுப்பை வளர்த்து கடைசியில பட்டாபிஷேகத்துல அது நடைமுறையில செயலுக்கு வந்துருச்சு. அந்த அவமானம், கூனியோட அவமானம், பொறுத்துக்க முடியாத அந்த அவமானம் ஒரு நாள் ராமனையே கூட பழி வாங்கிடுச்சு. இதுதான் சொற்பனை. அந்த ராவணனுடைய ஏக சக்கரவர்த்தி பரிபூர்ணமான ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் ஆனந்தமா சுத்தி வந்துட்டு இருக்கா சூர்பனகை. அங்க ராமனை பார்க்கிறா. அந்த பேரழகுல அப்படியே மயங்கி போய் ஆஹா இவனை அடையணும். அப்போ அவ ராஜா ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவளோட தங்கச்சி, அவ அசுர சக்தினாலும் கூட அவ ராஜாவுடைய தங்கச்சி தானே, அந்த ஆணவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா. அப்போ ராமன் கிட்ட போய் எல்லா சேட்டைகளும் பண்ணும்போது ராமன் பா நான் கல்யாணம் பண்ணுவேன், அவர் என்ன அவதார புருஷன் இல்லையா, பா நான் கல்யாணம் பண்ண வேண்டாம், ஐயா தாயே என் தம்பி இருக்கா அவங்கிட்ட போ லட்சுமணன் அனுப்பிச்சிட்டாரு இல்லையா. லட்சுமணன் கூட என்னத்தையாவது அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா அவ ஆதிசேஷன் அம்சம் அதெல்லாம் அப்படி இருக்காது. அந்த டக்குன்னு எப்ப போயிட்டாரு அவ்வளவுதான், கேட்கல. மறுபடியும் டிஸ்டர்ப் பண்ண மூக்கறுத்துறான் இல்லையா. அப்ப மூக்கறுத்த உடனே அந்த அவமானத்துல அவ சூர்பனகை அப்படியே துடிச்சு போய் ஆஹா முதல் வாட்டி தோல்வி சந்திக்கிறா. ஒரு பெரிய சக்கரவர்த்தியோட தங்கச்சி ஏக சாம்ராஜ்யம் நடத்தின்னு இருக்கா. அவளை ஒரு மானிட தோற்றம் மாதிரி இருக்கிற ஒருத்த அவமானப்படுத்தும் போது அவளால் பொறுத்துக்க முடியல அவமானத்தை. அப்போ அந்த அவமானத்துக்கு பழி வாங்கிறதுக்காக தானே அண்ணன் கிட்ட துரியோதனன் கிட்ட போறா, சாரி ராவணன் கிட்ட போறா. அந்த ராவணன் கிட்ட போய் சும்மா சொன்னா கேட்க மாட்டா ராவணு. அவனை எப்படி கேட்க வைக்கணும், பெண் இல்லையா, அது மாதிரி ரொம்ப பிளானா போற ராவணன் கிட்ட. அங்க போய் லட்சுமணன் கிட்ட தான் பட்ட அவமானத்துக்கு பழி தீர்க்கிறதுக்கு வந்திருக்கிற நாடகத்தை விட இந்த ராவணன் உடனடியா செயல்படுறதுக்கு என்ன ரூட்டுன்னு அதை கரெக்டா இங்கிருந்தே பிளான் பண்ணி எடுத்துன்னு போறா லேடி இல்லையா. அங்க போயிட்டு ராவணனை பார்த்துட்டு தன்னுடைய துன்பத்துக்கு ஒரு பெரிய முன்னுரிமை கொடுக்காம ராவணனுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கிற மாதிரி சீதையை பத்தி அவன் பாட்டுக்கு அளக்க ஆரம்பிச்சிட்டா. இவ வர்ணிக்க பரிசுத்தமான மண்டோதரிக்கு உண்மையான கணவனா இருந்தது ராவணன். அது இவ சூர்பனகை வர்ணிக்க அவனுக்கே சலனம் ஏற்பட்டு போச்சு. அப்புறம்தான் சரி நீ சீதையை சிறை எடுத்து தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அந்த இடத்துல லட்சுமணன் சம்பவங்கள் எல்லாம் சேர்த்து கலந்து சொல்றா. ஆனா உண்மையில அவ சொல்லும் போது முதல்ல ராவணனுக்கு சீதை மேல ஆசை உண்டாக்கிடுறா. அப்போ இந்த அவமானத்துக்கு அவ என்ன ட்ரம்ப் கார்டு அடிச்சா, ராவணனை கிரியேட் பண்ணி விட்டா எல்லாம் நடக்கும்டா. டே ராமா சீதையை வச்சுண்டா என்ன புறக்கணிச்ச, அந்த சீதை உனக்கே கிடையாது, நான் நடத்துறேன் பார் நாடகம். இது என்ன அவமானம். முதல்ல ராமன் கிடைக்கல அந்த அவமானம், பிறகு லட்சுமணன் அவமானப்படுத்தினான், அது உடலால அவமானம். ரெண்டும் கலந்து மண்டை சூடாகி போச்சு. இது எப்படா செயல்படுத்துறது, அவமானத்தை எப்படா தீக்கிறதுனா கிரியேட் பண்ணார் ராவணனை. முடிஞ்சு போச்சு கதை. இப்படிதான் துரியோதனன் ஆனந்தமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. பாண்டவ துரியோதன கூட்டம் அந்த காலகட்டங்களில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க. பாண்டவர்கள் பங்களா கட்டியிருக்கா ஜம்முன்னு ஆனந்தமா. அந்த பங்களாவில் புண்ணியாச்சல் நடத்தும் போது எல்லாத்தையும் கூப்பிடணும் இல்லையா. அப்போ ரெண்டு பேரும் சம்பந்தத்துல ஒரு அளவுக்கு இருக்கா. பாண்டவர் பெரிய அளவில் இருக்கா. அப்போ துரியோதனன் எல்லாம் அழைக்கப்படுறான். அந்த பங்களாவெல்லாம் சுத்தி பார்க்குறான். அப்படியே நல்லவனா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே வரான். அப்படி வரும்போது
இந்த தரைக்கும் அந்த தண்ணிக்கும் கூட ஏதோ அது மாதிரி மாயாஜாலம் எல்லாம் மாதிரி சில அந்த பில்டிங் ரொம்ப அற்புதமான நிறைய திருவிளையாடல் அந்த காலத்திலேயே பாண்டவர்கள் உள்ளடக்கி கட்டியிருக்கான் மாயா மாதிரி. அதுல ஒரு இடத்துல அவனுக்கு ஒன்றும் புரியாம ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி ஒரு இடம், ஸ்லிப்பாகி விழுந்துடுறான். இந்த ஸ்லிப்பாகி விழும்போது அதை பாஞ்சாலி பாக்குறா. அவன் குழந்தன் முறையாகுது இல்லையா, தன்னுடைய புருஷனுக்கு தம்பி முறையானவங்க குழந்தன் மாதிரி, அதை இந்த அண்ணனுடைய மனைவி மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு கிண்டலா பேசுறது இப்ப கூட உண்டு கிராமங்கள் எல்லாம். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். குழந்தன் ஏதோ சொல்லுவா, ஏரியா வழக்கு மாதிரி. அது மாதிரி குழந்தன் மாதிரி துரியோதனன் அவன் விழுந்தோடனே அவனுடைய அறிவை ஒரு மட்டமா தட்டிண்டு ஒரு காமெடியா பேசுறா. ஒன்னும் பஞ்சாலி அது ஒன்னும் குற்ற உணர்வாக எடுத்துட்டோ பெருசாவோ இல்லை. ஒரு குழந்தைக்கு இவ்வளவுதான அறிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசிடுறா துரியோதனு பார்த்து. ஆனா அவன் ஆண் இல்லையா, ஒரு ராஜா, அது இத்தியாதி அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பொம்பளை இப்படி சொல்லிட்டாளே இப்படி எல்லாம் அவனுக்கு துரியோதனுக்குள்ள ஒரு வெறி ஏற்பட்டு போகுது. அப்போ அந்த இவ பாஞ்சாலி பண்ணனை யதார்த்தமான குழந்தைங்கிற மாதிரி ஒரு செயல்ல அந்த அவமானம் துரியோதனனுக்கு மனசுல பதிஞ்சு போகுது. அப்படி பதிஞ்சு போனது காலப்போக்கில் அந்த சூதாட்டம் சூதாட்டத்துல பாண்டவர்கள் எல்லாமே கம்ப்ளீட் தோத்து போன பிறகு பொண்டாட்டியும் வச்சு ஆட சொல்றா. பொண்டாட்டியும் வச்சு ஆடியாச்சு பாஞ்சாலியே. அப்பதான் இந்த அவமானம் அவனுக்கு அப்படியே உள்ள ஊறி போயிருந்தது பார். என்ன அப்ப மனசுக்குள்ள பேசுற அவமானம், என்னையா பண்ணினே நீ, இப்ப என்ன நடக்குது பார், எழுத்துட்டு வாடா பாஞ்சாலினா. அன்றுபட்ட அவமானத்துக்குன்ற கணக்கு தீக்கிறதா நினைச்சுண்டு பாஞ்சாலிய துகிலுறி சொன்னாயா. அன்றுபட்ட அவமானத்துக்கு இன்னைக்கு பழி தீக்கிற மாதிரி சபையில ஒரு பெண்ணை துகிலுறைய சொல்றா. அண்ணி எல்லாம் மறந்துட்டான். அப்போ ஒரு சின்ன தவறுக்கு எத்தனை பெரிய தண்டனை சேருது பாருங்க. பாஞ்சாலி யதார்த்தமா விளையாட்டா துரியோதனனை கைவிட்டு சிரிச்சதனுடைய விளைவு இந்த வாழ்க்கையே பரிதவிச்சு போற அளவுக்கு ஒரு சம்பவம் பாஞ்சாலிக்கு சேரும். அப்போ ஒன்னும் பண்ண முடியும். எல்லா வித்தியாசமான விளையாட்டு, பாரதமே இது வித்தியாசமான விளையாட்டு தானே, மக்களுக்கு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட கதை சம்பவம். அப்போ கடைசியில கண்ணன் காப்பாத்துறான். அவனை தவிர யாருங்க வழியில்லேன்னு கையெடுக்கும் போது கண்ணன் காப்பாத்துறான். அப்போ கண்ணன் காப்பாத்தி முடிச்சு எல்லா சம்பவம் முடிஞ்சுன்னு பஞ்சாலி என்ன சபதம் எடுக்கிற அவப்பட்ட அவமானத்துக்கு அவனை பழி தீர்த்து, அந்த துயிலுஞ்சவனை பழி தீர்த்து அந்த ரத்தத்தை எடுத்து என் கூந்தலில் தடவுனா தான் இனிதன கூந்தலை முடிவேன் சேலஞ்ச் பண்ணிட்டாளா. இந்த சபையில என்னைக்கோ அவன்பட்ட அவமானத்துக்கு இவளை இப்ப அவமானப்படுத்தினா. இந்த சபையில பாஞ்சாலி பட்ட அவமானத்துக்கு அந்த கையைக்கு சொந்தக்காரனுடைய ரத்தத்தை கொண்டு தலையில தொடச்சாதா நான் கூந்தல முடிவேன். அவுத்து போட்டாளா. இந்த காலத்துல எல்லாரும் தலையை விரிச்சு போட்டுட்டு தான் போயிட்டு இருக்கிறான். ஆனா அந்த காலத்துல கூந்தலை விரிச்சு போட்டா அது எவ்வளவு கொடூரமானதுங்கிறது ஒரு இதிகாசங்களை பார்த்தா தெரியும். தசரதனோட மனைவியை பத்தி பேசும்போதும் கூட அவன் ஏன் அப்படியே பதறி போறான்னா, இந்த கூந்தல் எல்லாம் விரிச்சு போட்டுட்டு அந்த பரதனுடைய அம்மா தரையில விழுந்து படுத்து கிடக்குறான். அது ஒரு மாபெரும் அபசகுணம். கூந்தலை எல்லாம் விரிச்சு போட்டு அப்படி தரையில கிடக்கும் போது அது ஒரு மாபெரும் அவமானம். அது மாதிரி கூந்தலை விரிச்சு போட்டு அப்படி கிடக்கிறதே ஒரு அபசகுணம், மாபெரும் அபசகுணம். அப்படி அந்த காலத்துல கூந்தலை பஞ்சாலியை அவுத்து பருத்தி விட்டு சேலஞ்ச் பண்றா. இவனுடைய ரத்தத்தை எடுத்து என் தலையில தொடச்சாதான் நான் கூந்தல முடிவேன். பாண்டவர் எல்லாம் துடிக்கிறான். ஒன்னும் பண்ண முடியல. அவன் ராஜா பியே அவனை வெட்டி ரத்தத்தை எடுத்து ஆடு மாடா உடனே வெட்டி எடுத்து உடைக்கிறது. அந்த ரத்தத்தை எடுத்து இவன் தலையில உடைக்கணும்னா துரியோதன சாம்ராஜ்யத்தெல்லவா எதிர்த்து போராடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மகாபாரதம் யுத்தம் அங்கேயே எழுதப்பட்டாச்சு. அப்போ அந்த பாஞ்சாலி பட்ட அவமானத்துக்கு அவ எடுத்துட்ட சேலஞ்ச் அங்கேயே மகாபாரதம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி அவமானம் நம்மை மீறி எதிர்பாராமல் எந்த சூழ்நிலையிலையாவது நாம யாரையாவது அவமானப்படுத்தினால்
அந்த அவமானம் பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் கூட அது பாதிக்கப்பட்ட எதிரியாகப்பட்டவன் அது இந்த விஷ விருட்சத்துக்கு தண்ணி ஊத்தி வளர்த்த ஆரம்பிச்சான்னு சொன்னால் அது உன்னை சாட்சித்தான் தீரும். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆக நாம எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எத்த பெரிய சக்கரவர்த்தி கோடீஸ்வரர் அப்படி இப்படி எப்படி வேணா இருக்கலாம், எந்த ஒரு நபரையுமே சம்பந்தப்பட்டா கூட அவமானம் படுத்த நாம பிரயத்தனப்படக்கூடாது. அப்படி பண்ணினால் நிச்சயம் அது எந்த விதத்திலேயாவது எதிரியை பாதிச்சா அந்த பாதிப்புக்கு அவன் சில பேர் மன்னிச்சிருவான், அது ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டான். ஆனா அந்த மாதிரி எல்லாரும் இருந்துட மாட்டான், யாராவது சில பேர். அப்ப நம்ம ஆணவம்னு ஒண்ணு வந்தா அப்புறம் யாரை பார்த்தாலும் அவமானப்படுத்துவோம், என்ன நடக்கும்னே தெரியாம எவனை பார்த்தாலும் தூக்கி எரிஞ்சு பேசுவோம். அது விதிவசமானது. எவனாவது ஒருத்தன் பயங்கர சேலஞ்சு கேரக்டரா இருப்பான், அவன் அப்படியே தன்னுடைய மைண்ட்ல பதிச்சு அதை வால் தீட்டி கூறாக்கி அக்கப்போர் எடுத்து கடைசியில ஒரு நாள் நம்மை வீழ்த்திடும். அதனால எல்லாருமே இந்த அவமானப்படுத்துற விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நேரடியா வந்தா இந்த தேசத்தை பத்தி இப்ப எடுத்துட்டா, இந்த பல நூற்றாண்டுகளா, பண்டைய காலம் வேற, பல நூற்றாண்டுகளா அரசர்கள் காலத்தை சொல்றேன். அந்த அரசர்கள் காலம்ங்கிற நடைமுறை வரும்போது அந்த மேட்டுக்குடியை சார்ந்தவர்கள் எல்லாமே இந்த தமிழ்நாடு மாதிரி எல்லாமே பெரிய மேற்கத்திய நாடுகள் கூட அப்படி எல்லாம் இருந்துதான் மாறிச்சு. முதல்ல எல்லாம் அப்படி இருந்துதான் பிறகு மாறிச்சு. இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த மேட்டுக்குடி தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பண முதலாளி கூலிக்காரன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் உருவாகி அவங்க எல்லாமே பிரிய ஆரம்பிச்சுட்டான். பணம் உள்ளவன் தனி இல்லாதவன் தனியே ஆதியிலேயே அப்படி எல்லாம் பிரிஞ்சு போகும்போது அந்த உழைப்பாளிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் காலனி மக்கள் மாதிரி பிரிஞ்சு போயிட்டான். அந்த காலனி மக்கள்ல அவங்க உழைப்பை பொறுத்து அதுக்கு சில ஜாதி முத்திரை, தமிழ்நாடு மாதிரி இடங்கள்ல ஜாதி முத்திரை, மேற்கத்திய நாடுகள் எல்லாமே நிறவரி மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம். பட் காலனிங்கிற ஒரு விஷயம் உலகம் பூரா வந்து போச்சு. அப்ப இந்த பணக்காரன் அவன் மேட்டுக்குடி, அவன் ஜமீன்தார், அவன் அதுக்கப்புறம் இப்ப முதலாளி, இப்படி எல்லாம் வரும்போது இந்த காலனி மாதிரி ஜாதி இருக்கிறவங்களை எல்லாமே பூரா கூலிக்காரங்களை எல்லாம் அப்படியே ஒரு ஜாதி அடிப்படையில் இப்படி எல்லாம் பிரிச்சு அப்படியே அவன் மேல இருக்கிறவன் கீழே இருக்கிறவனு பார்த்து அப்படியே அலட்சியப்படுத்த இந்த காலப்போக்கில் வாயில்லா பூச்சி மாதிரி பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த உழைப்பாளிங்கிற அந்த காலனி சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் பூரா எப்படியெல்லாம் சித்திரவதையும் அடிமையும் பட்டு வாழ்ந்து வந்தான்றது உங்களுக்கு தெரியாது இல்லை. உலகம் பூராவும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வைக்கம். பாரதத்தை பத்தி சொல்லணும்னா எத்தனையோ விஷயங்கள ஒண்ணும் வைக்கம். அந்த வைக்கம் போராட்டத்துல அந்த மீன்பறையர்கள் அப்படின்னு ஜாதி சொல்லக்கூடாது, என்னாலும் இது சம்பவத்துக்காக சொல்றேன். அந்த மீன்பறையர்கள் மாதிரி இருக்கிறவங்க இதெல்லாம் புறாங்குடல்ல இருந்து ஒரு வாடையெல்லாம் வீசி, ஏன்னா கடல் சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா, அப்படியெல்லாம் இருக்கிறச்சே அந்த மக்கள்கிட்ட இருந்து உடல்ல ஒரு வாடையெல்லாம் வரும். அப்போ அவங்களுக்கும் மனசுல ஆண்டவன் பக்தி இத்தியாதி எல்லாம் இருக்கு இல்லையா, அது நல்ல நாளும் அதுவும் எல்லாம் கோயிலுக்கு போகணும் சாமி கும்பிடணும் அப்படி எல்லாம் நினைப்பாங்க இல்லையா. அப்ப குளிச்சுட்டு அப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்க அதெல்லாம் கோயிலுக்கு போகும்போது அந்த நம்பூதிரிகள் மிக ஆச்சாரமா வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த நம்பூதிரிகள் சம்பந்தப்பட்டவங்க, அது சம்பந்தப்பட்ட மேட்டுக்குடிகள், இவங்கெல்லாம் அந்த காலத்திலேயே கோயிலுக்கு அனுமதிக்காத போது அது இவங்க காலப்போக்கிலே கொஞ்சம் ஜனநாயகம் எல்லாம் அப்படி தலையெடுத்து ஒரு 100 வருஷத்துக்குள்ளன்னு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் வரும்போது அவங்க கோயிலுக்கு போகணும்னு விரும்புறாங்க. கொஞ்சம் அறிவு இதெல்லாம் வளரும்போது சரி நம்மளும் தான் பக்தி செலுத்துமே, அதனாலதான் வாழ்க்கை மாறாதா, இப்படி எல்லாம் ஒரு சிந்தனை வரும்போது அதான் அந்த வைக்கம் போராட்டம். அப்போ எல்லாம் பக்தி செலுத்தணும் அப்படி இப்படிங்கும் போது அவையெல்லாம் காலனியில் இருக்கிறவங்க எங்க உட்காந்து எப்படி பக்தி செலுத்த, எங்க அதை அழைத்து காரில் ஆலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியலாம் பிரம்மாண்டமா இருக்கு, ரொம்ப ஆச்சாரமாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அப்ப அது மாதிரி இடங்களுக்கு போகும்போது மனசு தானவே அமைதிப்பட்டுரும். பிறகு அந்த அமைதியான சூழலை மனசு ஒருமைப்பட்டி அந்த பிரகாரம் ஏகாந்த சூழல்ல பிரகாரம் சுத்தி வரும்போதும் அங்கங்க அந்த பரிவார தேவதைகள் சைடில் இருக்கிறதெல்லாம் மனசு ஐக்கியமா வணங்கும் போது இதெல்லாம் பண்ணும்போது மனசுல ஒரு அமைதி இருக்கும். பிறகு அது மாதிரி பிரகாரமெல்லாம் வெளிப்பிரகாரமெல்லாம் சுத்தி அதே மாதிரி தேவதைகள் பரிவார தேவதைகள்லாம் வணங்கி உள்ள வரும்போது பார்த்தா அதுல ஒரு மனசுல அமைதி இருக்கும். பிறகு தேவதைகளை வணங்கி உள் பிரகாரங்களை சுத்தி பிரசாதங்களை வாங்கிட்டு போகும்போது மனசுல ஒரு சர்வ நிறைவு இருக்கும். துன்பங்கள் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான மனோ வலிமை எல்லாம் ஏற்படும்.
இதெல்லாம் இயற்கை, அது ஆன்மீகம், பகவான் அப்படியெல்லாம் படிச்சிருக்கான். ஆனா இந்த நிறைவேறிங்கிற அந்த ஒரு விஷயம் அவங்களை எல்லாம் கோயிலுக்குள்ள விடாம அப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் வர்றச்சு. அப்போ அங்க பெரிய இங்க நவகாலி யுத்தம் நார்த்தில் வந்த மாதிரி இங்க வைக்கத்திலையும் ப்ராப்ளம்ஸ், போராட்டம். அப்புறம் அந்த பிரச்சனைகளுக்காக காந்தியே வராரு இல்லையா, இந்த வைக்கம் போராட்டத்துக்கு தானே காந்தியே வர்றாரு. அப்போ ஏன்னா அவருக்கு எதிரி வெள்ளைக்காரன், அவன் விட்டுட்டு போகணும், நம்ம தேசத்தை அவன் காலனிங்கன்னு வச்சுட்டு நம்ம கிட்ட இருந்து சுரண்டான், அவனை விளைக்கணும், பிறகு இங்க இருக்கிற மக்களை நாம் உயர்த்தணும், இதுதானே காந்தி. அப்படி போராடுறச்சு இந்த மக்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் சண்டை வரும்போது முதல்ல இதை சமாதானப்படுத்தி ஒழுங்குபடுத்தணும். அதுக்காக காந்தி அந்த வைக்கம் போயிட்டு இதெல்லாம் பேசும்போது அப்போ நாராயண குரு ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் வருது. அதுக்காக சொல்லுறேன், ஒரு மகத்தான மனிதர் நாராயண. காந்தி அங்க போய் அந்த வைக்கத்துல இதெல்லாம் பேசும்போது அதுல நாராயண குரு கூட இருக்கார், அவரு பிரதானமாக கூட பேசுறாரு இதெல்லாம். அப்ப சுவாமி அந்த டிஸ்கஷன் இதெல்லாம் மேட்டர்லாம் வர்றச்சு அந்த சம்பவங்கள்ல காந்தி ஏன் அவங்களோடலாம் அக்க போர் எடுக்கிறீங்க, நீங்க ஏதாவது இவங்களுக்கு ஒரு தனி கோயில் கட்டக்கூடாதா, இப்படி எல்லாம் அவங்க காந்தியை கூட சில அட்வைஸ் பண்ணாங்க. ஏன்னா அவரை பொறுத்தவரையிலே எப்படி பிரச்சனையே தீர்க்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தாரே தவிர அந்த மனித குலத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்தி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை சுவாமி அந்த நேரத்துல அந்த மகாத்மா யோசிக்க தவறிட்டார். மனித குலத்துக்குள்ள எப்பவுமே பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது. அப்படித்தானே இத்தனை மதங்கள்லாம் உண்டாயிருக்கிறது. 7 மதம் இப்ப உலகத்தில் இருக்குதுன்னா இந்த மனிதர்களுக்குள்ளே அந்த பிரிவினை சிந்தனை ஏற்பட்டதுனால தானே பகவானே மதங்களை இன்று 7ஆ வச்சிருக்கான். அது மாதிரி அதை ஒரு நாள் பேசுறோம். அந்த மாதிரி நாராயண குரு எல்லாம் டிஸ்கஸ் பண்றச்சு ஏன் இவங்களுக்குன்னு ஒண்ணு தனியா பண்ணிக்க கூடாது. அப்போ சரி அந்த சம்பவம் முடிச்சு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. எல்லாம் சமாதானம் ஆச்சு, அந்த சண்டை சச்சரவு சமாதானம் ஆச்சு. பிறகு மகாத்மா போயிட்டார். நாராயண குரு யோசிக்க ஆரம்பிச்சார், இந்த மக்களே நாம பிராக்டிக்கலா மாத்துவோம், இது என்னத்துக்கு இவங்களோட எல்லாம் சண்டையை சச்சரவு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த மக்களுக்கு அவர் சொன்ன அட்வைஸே அந்த ரொம்ப ஆச்சாரமா இருந்துன்னு நம்பூதிரி எல்லாம் அதெல்லாம் இப்படி பூஜை இத்தியாதி எல்லாம் பண்ணிட்டு இப்படி எல்லாம் செய்யும்போது நீங்க கோயிலுக்கு போக நினைக்கிறீங்க, அப்ப உங்க உடல்ல நீங்க எந்த காரணத்திலயோ காரணம் நமக்கு வேண்டாம், உங்க உடல்ல இருந்து ஒரு துருவாடை வருது இல்லையா, இந்த துருவாடையே அந்த மேட்டுக்குடிகளால பொறுத்துக்க முடியறதில்ல, அது ஆச்சாரமான பூசாரிகளால எல்லாம் பொறுத்துக்க முடியறதில்ல. அப்போ அவங்க உங்களுடைய ஜாதிய வெறுக்கல அவங்க. அப்ப இந்த உடல் எல்லாம் இப்படி வரக்கூடிய அந்த வாடை அவங்க ஆன்மீகமா இருந்து இறைவனோட கலந்து அன்பு செலுத்தி அருளை பெறுவதற்கு இந்த நீ பக்கத்துல நின்று சாமி கும்பிட்டு இருக்கே, உன் பாடியில இருந்து வர்ற வாடை அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுறது. அப்போ அததான் அவன் முன்னெடுத்து இதெல்லாம் தடுக்கணுங்கிற மாதிரியான சில விஷயங்களை நினைக்கிறான். அப்போ அவர் சொல்றாரு மக்களுக்கு அந்த அட்வைஸ் நாராயண குரு இப்படி எல்லாம் சொல்றாரு. அதனால இங்க ஜாதிங்கிறத விட நீங்க முதல்ல சுத்தமா இருக்க கத்துக்குங்க. நீங்க பரிபூர்ணமா சுத்தமா இருக்கும்போது கட்டாயம் இந்த பிரச்சனை எல்லாம் வராது. அப்போ முதல்ல அவரு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு ஹைஜீனிக் சர்வீஸ் மாதிரி அத்தியாவசியமான டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு நாராயண குரு. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இத்தியாதி பிறகு அவர் எவ்வளவு போராடி இப்ப கேரளா ரொம்ப அருமையான ஒரு மாறுதல் அவரால் ஏற்பட்டிருக்கிற தாழ்த்தக்குடி மக்களுக்காக. அது அடுத்த கட்டம். இப்போ இப்படி எல்லாம் பன்னெடுங்காலமா இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த மேட்டுக்குடியால மிதிக்கப்பட்டா இல்லையா, இப்படி மிதிக்கப்பட்டு அவன் எத்தனை விதமான அவமானங்களையும் துன்பங்களையும் சந்திச்சிருப்பான். கோயிலுக்கு போற கதையை சொன்னா அது விடுங்க, தோல்ல துண்டு போட்டு போனா அதுக்கு ஒரு குற்றம், செருப்பு போட்டு போனா அதுக்கு ஒரு குற்றம், இந்த அக்ரகாரத்துக்குள்ள போனா அதுக்கு ஒரு குற்றம், மேட்டுக்குடிகள் போகும்போது கைகட்டி போகாம போனா அவங்க இருக்கிற இடத்த கைகட்டாம போனா அது ஒரு குற்றம். இப்படி எத்தனை குற்றங்கள் கொஞ்சமா நெஞ்சமா. அப்ப அவன் அவமானத்திலேயே கூடி குறுகி பாவம் எதிர்த்து பேச முடியாம அப்படியே போய் அதனாலதானே அந்த மகாத்மா ஹரியோட ஜனங்கள் பெருமாளோட ஜனங்கள்னு மகாத்மாவே முடிவெடுக்கிறார் இல்லையா போராட்டத்துல. இந்த கிளைமேக்ஸ் போராட்டத்துல இவாள் எல்லாம் யாரேன்னு ஒரு நாமினேட் கொண்டு வர்றச்சே அம்பேத்கரோட டிஸ்கஷன்ல இவாள் எல்லாம் ஹரியோட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிதானே ஹரி ஜன் இந்த வார்த்தையை மகாத்மா யூஸ் பண்றார், பெருமாளோட பிள்ளைகள். அப்போ எதனால இந்த வார்த்தை வந்தது? திக்கற்றோருக்கு தெய்வமே துணை.
அப்ப அந்த பொருள் செயலுக்கு வர ஆரம்பிச்சிருது. திக்கற்றோருக்கு தெய்வமே துணை, அந்த வார்த்தை உயிர் பெற்று வந்து அங்க இறைவனையே பிரசன்னமாகிறான் அந்த மக்களுக்காக. காரணம் அவமானங்களாலும் துன்பங்களாலும் கூணி குறுகி போன அந்த மக்களுக்கு பகவான் அனுக்கிரகம் ஆராதனை இல்லைன்னா பிறகு எப்படிதான் ஒரு நாளாவது அவன் நிம்மதியா இருக்கிறது. அப்பதான் காந்தி மூலமாவே ஹரிஜன், பிறகு எத்தனையோ சுதந்திர போராட்டம் நான் சொல்ல வேண்டாம், அம்பேத்கருக்கும் காந்திக்கும் உள்ள டிஸ்கஷன் இத்தியாதி. அப்புறம் புத்த மதம் வந்தது, அவங்க பிரிஞ்சு போராட நினைச்சது, இப்படி எல்லாம் இருந்து அரவணைச்சது. கடைசியில் அப்புறம் ஹரிஜன்கிற அந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து அப்போ அவர் சட்டத்தை எழுதின அம்பேத்கர் இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து சட்ட வடிவங்கள்லயே அவங்கள கம்ப்ளீட் தூக்கி நிறுத்தி எல்லாம் பண்ணும்போது பிறகு டெமோக்ராட்டிக் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா தாழ்த்தப்பட்டவர்கள் எல்லாம் அந்த உயர்நிலை போஸ்டுக்கு வந்து இருந்தாலும் முதல் 10 வருஷத்துல அவங்க யாரும் மாறல. வழக்கத்தின் காரணமா எல்லாரும் நான் பல இடத்துல பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. அவெல்லாம் அப்படியே கை கட்டி இது மாதிரிதான் இருந்தா. அப்புறம் அடுத்தடுத்து வந்த இளைஞர் சமுதாயம் தான் அந்த உத்வேகத்தை ஏற்படுத்தி சமத்துவத்தை விரும்பிச்சு. ஆனா இந்த இப்ப என்னங்கிறக்காக சொல்லுற 12 காலமா அவள் எல்லாம் அவமானங்களால் கூனி குறுகி போய் எதிர்த்து பேச முடியாம வாழ்க்கையே ஒரு சித்திரவதையான சூழல்ல வாழ்ந்தா இல்லையா. ஒரு வாழ்க்கை சாப்பாட்டு கஷ்டம், அந்த மேட்டுக்குடி வீட்டுல ஏதாவது ஒரு பண்ணையில செய்வான், அங்க போய் சாப்பாட்டுக்காக பாத்திரத்தோட நிற்பான். ஏதாவது ஒரு நோம்பி நொடி வர்றது அங்க போய் அந்த அது சாதாரண இதை கொண்டாடுறது கூட அங்க போய் கைகட்டி நிற்பான். அந்த பண்ணையில வேலை செய்வான், ஆனா அந்தந்த நேரங்களுக்கு போய் அங்க கைகட்டி நிற்பான். இப்படி எல்லாம் எவ்வளவு விஷயம் பண்டைய கிராமங்களுடைய வாழ்க்கையை பொருட்டி பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இதெல்லாம் என்ன அவன் அவமானம் தானே, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட அவமானம் தேனி. இதெல்லாம் வேற என்ன, பகவான் உலகத்தை படைச்சிருக்கிறான், அது பாட்டுக்கு சர்வீஸ் நடக்கிறது. இந்த தாழ்த்தப்பட்டவன்னு சொல்லக்கூடியவங்க தான் எல்லா வேலையும் செய்யறான். மலை பூமி பகவான் உருவாக்கி இருக்கிறான், மலை வானில் இருந்து பகவானை உருவாக்கி இருக்கிறான். அதுல உழைக்கிறவன் பூராமே இந்த கூலிக்காரங்கிற தாழ்த்துக்குடி மக்கள் எல்லாம் உழைச்சு கொண்டு வந்து ஏதோ ஒரு பேர்ல சொந்தக்காரனும் பூமி வச்சுட்டு இருக்கிறவாள் அதை கம்ப்ளீட் வீட்டுல கொட்டிண்டு அதுல இவனுக்கு பேர்பட்ட இந்த உழைப்பாளிக்கு எல்லா மனிதனுக்கு சொந்தமான பூமி அதுல அவள் இப்படி எல்லாம் அவனை அவமானப்படுத்திண்டு எடுத்து போடும்போது இத பகவானையும் பார்த்து ஒரு நாளாவது இவனை நிம்மதியா வச்சிருக்கணும். அதான் இந்த டெமோக்ராட்டிக். அப்ப கிளைமேக்ஸ் வந்து கடைசியில சட்டத்திலேயே ஒரே ஒரு வேர்டு அம்பேத்கருடைய கைங்கரியம், அடுத்து கைங்கரியம், பார்லிமெண்டோட கைங்கரியம், தி அன்டச்சபிள் கேஸ் முடிஞ்சு போச்சா. அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ், அந்த அன்டச்சபிள் கேஸ் நீங்க ரெஃபர் பண்ணா தெரியும், மாட்டினவனுங்களுக்கு தெரியும். அந்த கேஸ்ல எத்தனையோ பேர் ராமதாஸ் எல்லாம் அதுதான் போராடிட்டு இருக்கா. டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்காரு, அவரெல்லாம் இந்த கேஸ்ல தான் போராடிட்டு இருக்காரு. இதெல்லாம் தூக்கணும்னு போராடுறாரு. இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்கா, அவள் ரொம்ப இண்டிவிஜுவல் ஆகி போயிட்டா இப்பெல்லாம். ஆனா இந்த மேட்டுக்குடி மக்கள் எல்லாம் அவளெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியறது இல்லை. காரணம் அவன் அந்த அதுக்கு ஒரு உள்ளவர் வச்சிருக்கான், ஜாதியை சொல்லி திட்டினான்னு அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு கேஸை கிளைம் பண்ணிட்டான்னா முடிஞ்சு போச்சு கொத்த, இவன் ஒன்னும் மீளவே முடியாது மேட்டுக்குடி. இப்படி எல்லாம் ஆகி போச்சு. அப்போ பல 100 ஆண்டுகளா அவமானப்பட்ட அந்த தாழ்த்த குடிமக்களுக்கு இறைவனுடைய கருணை அன்று காந்தியால ஹரிஜன்கிற ஒரு நாமினேட் வந்து அந்தஸ்து ஏற்படுத்தது. அடுத்து சட்டம் பாரதம் பரிபூர்ணமான அந்தஸ்து கொடுத்தது. கடைசியில இவனை எப்படி தூக்கி நிறுத்துறது, 1008 சலுகை தர்ற அது வேற விஷயம். அது ஒரு பக்கம் டெவலப்மெண்ட்ஸ். ஆனாலும் மேட்டுக்குடிகள்லாம் இவனை மிதிக்காம பாதுகாக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா சட்டம் அன்டச்சபிள் செக்ஷன் போட்டாச்சு. அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்ட மேட்டுக்குடி போகவே பயப்படுறான். அந்த செக்ஷன்ல சாதாரணமா பதிஞ்சிடறான் கேஸ. இவங்கிட்ட இருந்து மீளவே முடியறதுல தாழ்த்தப்பட்டவங்க கிட்ட இருந்து. அப்போ இத்தனை அவன் ஒன்னும் அவன் பொறுத்து சகிச்சு போனா பகவானால பொறுத்துக்க முடியலையே. பாவப்பட்ட இந்த மக்கள் பட்ட அவமானத்தை பகவானால பொறுத்துக்க முடியலையா. ஒரு நாள் அதுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சா வந்தார் காந்தி, நடத்தினார் நாடகத்தை, சேர்ந்தார் அம்பேத்கர், முடிஞ்சு போச்சு. தொடர்ந்தது அன்டச்சபிள் உண்டாச்சு, மேட்ரு சால்வடு. அப்ப இந்த அவமானம் எவ்வளவு பெரிய வேலை செய்து பாத்தியா. இப்ப இந்த அன்டச்சபிளா தூக்கணும்னு 1008 போராட்டம் நடத்துறாள். இவர்கள் எல்லாம் இந்த மூதாதையர்கள் தானே இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை இத்தனை அவமானப்படுத்தியிருப்பா. எல்லாத்தையும் யோசிக்கணும், அதான் நீதி.
இப்போ ஏதோ அந்த பசங்க எல்லாம் ரெட்டவாளுக்கு மாதிரி ஏதோ பண்றாருன்றதுக்காக இவ்வளோ நீங்க போராடுறீங்க. எத்தனை நூற்றாண்டுகளா அந்த குடும்பங்கள் அவர்களுடைய மூதாதையெல்லாம் கூனி குறுகி அவமானங்களாலேயே தாழ்த்தப்பட்டு போராடி அக்கப்போர் எடுத்திருப்பா. யாரும் போராடல, எல்லாம் சேர்த்து சுண்ணாம்பானா. அப்படிப்பட்ட அந்த அவமானம் இன்னும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பரிசு உண்டாக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி எந்த வடிவத்தில் யார் எப்படி இந்த அவமானத்தை கையில் எடுத்து செயல்படுத்தினாலும் கூட, அது தனிநபரானாலும் சமூகமானாலும் கூட்டு தேசமானாலும் கூட, யாரையாவது அதீதமான அவமானம் செய்தால் அதற்குரிய பலன் நிச்சயமா திருப்பி வரும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த அவமானம் என்ன செய்யுங்கிறதே எடுத்துட்ட மாதிரி இந்த அவமானம் எப்படி கிரியேட் ஆகுறதுங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுட்டா இந்த விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். அது சயின்டிபிக்கான ஒரு உண்மை. அதுக்கு எதை நீங்க இந்த வார்த்தையை வேதத்துல சொல்ற மாதிரி எல்லாமே நாம ஒரே சென்டென்ஸ்ல புரியும்படியா சொல்றோம். நேற்று நடந்ததை இன்று மறப்பதால், நாளை நடப்பதை நம்ப மறுப்பதால், நேற்று நடந்ததை இன்று மறப்பதால், நாளை நடப்பதை நம்ப மறுப்பதால் இன்று துன்பம். இந்த அவமானம் எப்படி கிரியேட் ஆகிறது அப்படின்றச்ச இந்த துன்பம்ங்கிற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அவமானமும் இந்த மாதிரி எல்லாம் கடைசியில் அதுக்கு எசென்சியல் கடைசி துன்பம் தானே. ராமன் காட்டுக்கு போனா துன்பம், பாஞ்சாலி அவமானப்பட்டா துன்பம், இத்தியாதி எல்லாம் துன்பம். அந்த துன்பம் ஆக இந்த துன்பம் நாளை நடப்பதை நம்ப மறுப்பதால் துன்பம், நேற்று நடந்தது இன்று மறந்ததால் துன்பம். அப்போ இந்த அவமானம் ஏற்பட்டு அதனால் இதெல்லாம் நடந்து அவன் போர் தொடுத்து இப்படி வரக்கூடிய இந்த துன்பம், இது எதனாலன்னு கேட்டா நேற்று நடக்கிறது இன்னைக்கு மறந்துடுறோம். அது மாதிரி எசென்சியலா நாளைக்கு இதெல்லாம் நடக்கும்னா அதை நம்ப மாட்டோம். அப்போ இது நடந்துறது துன்பம். ஒரு சின்ன உதாரணம். நேற்றைய தினம் உங்க முப்பாட்டன் யாரோ யாரையோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு போராட்டம் இத்தியாதி, இந்த அவமானம் சம்பந்தப்பட்ட செக்ஷன்ல ஏதோ ஒரு விதத்துல போராட்டம் இத்தியாதி அதுல ஒரு பெரிய வார் மாதிரி எல்லாம் நடந்து யாரோ ஒருத்தர் ரொம்ப பாதிச்சிருக்கிறான். இன்னொருத்தன் பெரிய வெற்றி கொடி மாதிரி ஜேன்னு புகழ் பாடி துதி பாடிடுறான். தோத்து போனவன் அவன் வெஞ்சன்ஸ் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிறான். ஜென்ரேஷன்ஸ்க்கெல்லாம் கடந்து வந்துடுறது. ஒரு ஜென்ரேஷன் கூட வச்சுக்கோங்க. இந்த ஜென்ரேஷன் வரும்போது இந்த அவமானப்பட்டவன் தன்னுடைய பிள்ளைகளை அப்படி ஸ்ட்ராங்கா வளர்த்து வைக்கிறான் ஸ்விங்கில். இந்த வெற்றி கொடியை நாட்டினவன் அந்த கொஞ்சம் ஆணவம் வந்துரு இல்லையா, அப்படி ஒரு மாதிரி அசால்ட்டா இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அந்த பாரம்பரியத்தின் காரணமா கொஞ்சம் எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்துற அந்த மனோபாவம் அதானே அவமானப்படுத்துறது. அதனால அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் கிரேட் இருக்கும், இல்ல மைனஸா கூட இருக்கும். காரணம் அவனுடைய வெற்றியினுடைய அந்த ஒரு தற்பெருமைன்னு கூட வச்சுக்கலாம். அதுல இந்த ஜெனரேஷன் வரச்ச இந்த பாதிக்கப்பட்டவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒரு வெண்டன்ஸோட வளர்த்திருப்போம். அதனால அது ரொம்ப கிரெடிட்டா இருந்திருக்கும். இந்த பிள்ளைகள் இப்படி எல்லாம் இருந்திருப்பான். அப்போ இந்த நேற்று என்ன நடந்தது அப்படின்றத இந்த ஜெனரேஷன்ல 2 பேருமே மறந்துருப்பான். அப்படி மறந்துட்டதுல 2 பேருமே 2 விதமான டிஃபரன்ஸ்ல அது படிச்சது வளர்ந்தது இத்தியாதி எல்லாத்துலயுமே அவன் யூஸ்வலா இந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்துருவான்னு வச்சுக்கோங்க. என்ன நேற்று நடந்ததுதான் இன்னைக்கு மறந்துட்டானே. அதனால எல்லாத்தையுமே ஆட்ட பாட்ட கொண்டாட்டத்துல அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இந்த பாதிக்கப்பட்டவனோட புள்ள ஸ்பிங்கில் வளர்றான். அந்த கொஞ்சம் வெற்றி கொடியே நாட்டிட்டு இருந்தவனோட புள்ள கொஞ்சம் ஆட்டப்பாட்ட உண்டாத்துல அப்படியே ஃப்ரீயா இருந்துடுறான். இந்த சேம் சைமல்டேனியஸ்ல நிகழ்ந்த ஒரு சம்பவத்தையே சொல்றேன். ஒரு இடத்துல நடந்த இந்த சம்பவம் அதையே தான் பிராக்டிக்கலா சொல்றேன். இது மாதிரி எல்லா இடங்கள்லயும் உண்டு. இந்த அவமானப்பட்டவனுடைய புள்ள அவன் ரொம்ப போராடி வளர்றவனு சாதாரணமா வளர்றது இல்லை. அவன் அப்படி வளர்த்துறான். அவங்க அப்பன் வளர்த்தி அது ஒரு இந்த ஜெனரேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டரா வந்துடுறான். அதாவது ஒரு செல்வம் செல்வாக்குன்னு சொல்லும்படியா ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்க்கு வந்துடுறான். அபிஷியலா இருக்கிறான், அதே ஒரு மிடில் கிரேட் அபிஷியலா இருக்கான். அதே நேரத்தில் அவனுக்கு துணைவியார் இத்தியாதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வசதியான சூழல் இத்தியாதி, சமூகத்துல ஒரு நல்ல செல்வாக்கான நிலைப்பாடு இதெல்லாம் வந்துருந்த பூராமே.
அந்த சூழல்ல இந்த ஒரு உயர்குடி பிறப்பா இருந்த அந்த, அதாவது இந்த ஜெயிச்சு ஆணவத்துல இருந்த அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எதையும் சரியா செய்யாம ஒரு மாதிரி ஏதோ உழைப்பு வாழ்க்கை இப்படி ஆயிட்டான். ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி, நேத்து ராஜா இன்னைக்கு கூஜாங்கிற மாதிரி ஆயிட்டான். இந்த பையன் கூஜா மாதிரி ஒரு கேட்டகரி ராஜாவாயிட்டான். ஒரு சந்தர்ப்பத்துல 2 பேருமே சந்திக்கிறா. அப்ப இந்த 2 பேருமே நேத்து நடந்தது என்னங்கிறது எல்லாமே மறந்து ஜெனரேஷன் யங்ஸ்டரா வளர்ந்துட்டு இருக்கா 2 பேருமே. அது இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றத ஒழுங்கா சரியா ஒருத்தன் கரெக்டா செஞ்சுட்டான், ஒருத்தன் சரியா செய்யல, ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆயிருது. 2 பேருமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்படி வரும்போது இந்த பையன் 2 பேருமே இதுல இந்த பாதிக்கப்பட்டு வளர்ந்தானே அந்த பையன் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கான் இல்லையா. அவமானப்பட்டவனுடைய புள்ள ஒரு பெரிய சாதனையெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லவனா தானே வளரணும். இல்லைன்னா எப்படியா ரொம்ப கீழே இருக்கிற மேலே வர முடியும்? ஒன்றும் லேசில் முடியாது. ரொம்ப கீழ்நிலையிலேருந்து மேலே வர்றான்னா அவங்ககிட்ட குவாலிட்டி, உழைப்பு, இத்தியாதி எல்லாம் இருக்கத்தானே செய்யும். அப்படியெல்லாம் இருந்து அவன் வளரும் போது அந்த குணங்கள் கூட உயர்ந்த நிலைக்கு போயிடும். அப்போ என்னமோ அவங்க அப்பா காலத்திலே நம்ம அப்பா அவமானப்பட்டார், இதெல்லாம் பண்ணிட்டார், அதையெல்லாம் போய் இப்போ யோசிச்சுருந்தா சரியா வராது அப்படின்னு இவனுக்குள்ள இவனே சுய விமர்சனம் பண்ணி ஒரு மாதிரி அவங்க பண்டைய சரித்திரத்துல இதெல்லாம் மன்னிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. இந்த பையன், இந்த பாதிக்கப்பட்டவனுடைய பையன் இப்ப ரொம்ப வசதியா இருக்கானே, மனைவி மக்களோட இருக்கான், நான் பையன்னு சொல்றேன். அது மாதிரி அவன் எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். அவனுக்கு எந்த விதமான வென்டன்ஸும் கிடையாது. உண்மையிலேயே அவனுக்கு தான் வென்டன்ஸ் இருக்கணும். அவன் ஒன்றும் இல்லை, அவன் பாட்டுக்கு ஃப்ரீ ஆயிடுறான். இந்த ஒரு அந்த காலத்துல ஜெயிச்சானே அந்த நபருடைய அந்த பையன் வாரிசு இப்போ ஒழுங்கா படிக்கல, கரெக்டான பொசிஷனுக்கு வரல, இப்போ எல்லாம் இழந்து ஒரு மாதிரி சாதாரண நிலையில் இருக்கான். அவன் இவனை சந்திக்கும்படியா இவனுடைய ஆதரவு தேவைங்கிற மாதிரியோட ஒரு சூழல்லாம் ஏற்படும் போது அவன் எல்லாம் மறந்து ஒரு நட்பு கரம் நீட்டுறான். அப்படி நட்பு கரம் நீட்டும் போது ஒன்னா இந்த அன்னைக்கு ஜெயிச்சவனுடைய மகன் இன்னைக்கு தாழ்ந்த நிலையில் இருக்கிறவன் பொருளாதாரத்துல அவன் ஒண்ணு அதை ஏத்துண்டு வாழ்க்கையை உயர்த்தணும். அப்படி உயர்த்த முடியல, சரி வேண்டாம், எதுக்கு நமக்கு எப்படி இருந்தாலும் இவனை பார்க்கும் போதெல்லாம் நேற்றைய சம்பவங்களை எங்க அப்பா 2 அப்பனுக்கு நடந்தது ஞாபகம் வரும். அதனால ஒண்ணு நமக்கு கோபம் வரல, அவனுக்கு கோபம் வரும். அதனால வேண்டாம், நம்ம எங்கேயாவது போய்ப்போம், எதுக்கு இவங்கிட்ட போய் நிக்கணும். அப்படி அவன் போயிருக்கணும். அப்படி போயிருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே எந்த முதலாளிகிட்ட போனாலும் வேலை செய்ய போறான், சம்பளம் வரப்போத, அறிவோட வாழ்க்கை நடத்தினா முன்னேறத்தானே போறான். அது ஒன்றும் மாற்றம் இல்லையே. அதை விட்டுண்டு அவன் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவன். அவங்க அப்போ பாதிக்கப்பட்டான், எதனாலயோ பாதிக்கப்பட்டான். அவனுடைய புள்ள வந்திருக்கான் நல்லா, அவன் நட்புக்கரம் நீட்டுறாயா. ஊர்க்கார பையங்க அப்படி இப்படின்லாம் ஒரு அன்பு பிரியம் காட்டி நட்புக்கரம் நீட்டுறான் சிட்டிசன் லைஃப்ல. இந்த அன்னைக்கு அவங்க அப்பனை தூக்கடிச்ச அது மாதிரி புள்ள இப்படி வந்தவன் இப்ப இந்த நட்பு கரத்தை அக்செப்ட் பண்ணுமா வேண்டாமா? அக்செப்ட் பண்ண முடியல, பிரிஞ்சாது போகணுமா வேண்டாமா? ஆனா இவன் என்ன செய்யறா, ஜீன் மரபுன்னு சொல்றதான் இந்த அப்பம் புள்ள அப்பம் புத்தி பிள்ளைக்குன்ற மாதிரி இந்த ஜீன் மரபு நல்லா சயின்ஸ் தத்துவம் சொல்லுது. அது மாதிரி இது ஒரு மோசமான செயல்பாடு. அதுக்காக இதை சொல்ல வர்றேன். அவங்க அப்பா எப்படி இவங்க அப்பா அவமானப்படுத்தி அக்கப்போர் எடுத்தாரோ அதுக்கு ஏதோ ஒரு குவாலிட்டி தானே காரணம். மென்டலா இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி தானே காரணம். அதே மாதிரி ஒரு குவாலிட்டி இந்த பையன்கிட்டையும் வந்து சேர்ந்துருக்குது. இவன் ஒண்ணுக்கும் உருப்படியா வளராம இருக்கிற காசெல்லாம் தொலைச்சு ஒரு சாதாரண ஒரு நார்மல் தொழிலாளி, குடிக்காரன்னு சொல்ல முடியாது, அப்படி ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப இந்த பண்டைய சம்பவங்கள் எல்லாம் மறந்துட்டு இவன் பாட்டுக்கு அவன் நட்புக்கிறவன் என்றான் ஏத்துக்கல முடிவு எடுக்கிறத விட்டுட்டு அவங்க அப்பனா மாதிரியே தப்பா நினைக்கிறாயா இந்த வளர்ந்த பையனை பார்த்து. இது எத்தனை தப்பான யோசனை யோசிச்சு பாருங்க. அவன் பாதிக்கப்பட்ட அவன் நட்புக்கரம் நீட்டுறான். இவன் அவங்க அப்பா காலங்கள் தவறுகளை சொல்ற இவன் வந்து இந்த நட்புக்கரத்தை இன்னைக்கு பையன் நீட்டுறான், ஏத்துக்கிறத வேண்டாம்னு முடிவு எடுக்காம தப்பா நினைக்கிறாயா அவனை. ஆஹா, எப்படிரா வந்தான் இவன், எவனை கொள்ளை அடிச்சான், இப்படி பூரா கிரிமினலா சிந்திக்கிறாயா. இது இவனுக்கு தேவையா? யோசிச்சு பாருங்க. அதை ஏத்துக்கிறான் ஏத்துக்கல அது வேற. அவனுக்கு இவன் புள்ள எப்படி இப்ப இவ்வளவு பெரிய சீட்டுக்கு வந்தான், அப்ப இவன் நம்மளுக்கு உதவி செய்யறான்னு சொல்றான்னா என்ன ஆணவம். பூரா கிரிமினலா திங்க் பண்றாயா.
என்னையா அநியாயமா இருக்குது. ஒரு தொழிலாளி கேட்டகரியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. நாளைக்கு வேலைக்கு போகலன்னா குடும்பம், ஒரு வாரம் வேலைக்கு போகலன்னா குடும்பம் ஓடாது. ஒரு நாள் ஒன்றும் ஆயிடாது. ஒரு வாரம் வேலைக்கு போகலன்னா குடும்பம் ஓடாது. அப்படி ஒரு வாரக்கூலி மாதிரி ஒரு தொழிலாளியா இருக்கான். அது ஒரு ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அது வாரம் பேமெண்ட் தருவான். அந்த இடத்துல ஒரு பண்பட்ட நிலையில இருக்கக்கூடியவன் ஒரு தொழிலாளி கேட்டகரியில நல்ல வாழ்க்கை எடுத்துட்டு போறதுக்கு மனச உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போகாம அந்த ஜீன் மரபுன்னு சொல்ற மாதிரி, பாரம்பரியம்ங்கிற மாதிரி, அவங்க அப்பன மாதிரி இவன், ஆஹா இவனுக்கு எப்படி இந்த துட்டு வந்தது, கம்ப்ளீட் கிரிமினலா திங்க் பண்றாயா. அவன் வெஞ்சன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு போதா இப்ப இவன் என்னமோ இவங்கிட்ட இருக்குப்பா, கெட்டா மொத்தமா கெட்டாயா. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க அப்பன மாதிரியே இவனும் தப்பா சிந்திச்சு அக்கப்போர் எடுத்து ஒரு சந்தர்ப்பத்துல அந்த பையன் எல்லாம் தெரிஞ்சுட்டு, ஓ இவனுங்கெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டானுங்கடா, இவனுங்கெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணிதான் தீரணும்னு கடைசியில் இந்த ஒரு சினிமா படத்துல கேட்டு பார்த்தேன். நான் சினிமாலாம் முன்ன பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம்லாம் இப்ப இந்த சன்னியாச வாழ்க்கை எல்லாம் கிடையாது. இந்த தேவர் மகன்ல ஒரு படத்துல கிளைமேக்ஸ் பாயிண்ட்ல அந்த கமலஹாசன் அப்படித்தான் சலிச்சு போய் கடைசியில் அருவா தூக்கிடுவான். அந்த மாதிரி இந்த பையன் திருந்த நல்லா வந்துட்டு இருந்த பையன், நட்புக்கரம் நீட்டினவன், உயர்ந்தவன், சிந்தனையாளன், அவனையே ஒரு தவறு செய்யும்படியா இந்த தொழிலாளியான பையன் அவனுக்கு எடுத்துட்டான் மனசு. இவன் பண்ற சேட்டையில 100 மடங்கு இவன் கேட்டா அவன் பொறுமையா எங்க இருக்க முடியும். சாதாரண வாழ்க்கையில சன்னியாசியா இருந்தா பரவாயில்ல. இப்ப சாதாரணமான வாழ்க்கையில பொறுமையா நல்லவனா சமூக பிரஜையா வாழ்ந்துட்டு இருந்தவனே இவனுடைய தப்பான சிந்தனையில கிரிமினலா சிந்திச்சு இவன் எடுத்த நடவடிக்கைகளை ஒரு நாள் அவனே மனமாறி இவனை எதுக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது, பணபலம், படைப்புல இத்தியாதி எல்லாமே இருக்குது. ஆனா இந்த டிஃபென்ஸ் காலனியில ஒரு வாட்டி இந்த மாங்கா பிரச்சனை ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் பசங்க பக்கத்து வீட்டுல இந்த மாங்காய் எல்லாம் திருடி அக்கப்போர் எடுத்துட்டு இருக்கான். பெரிய தோட்டம் இந்த சென்னை டிஃபென்ஸ் காலனியில சொல்றேன் நான். இந்த நந்த பக்கத்துல அவர் ரிட்டையர்ட் ஆபீசர், பக்கா ஜென்டில்மேன், துப்பாக்கி எல்லாம் வீட்டுல அந்த ரிவால்வர் வச்சிருக்கார். இந்த பசங்க மாங்காய் திருடி பேக்கில் பெரிய மாமரெல்லாம் வச்சிருக்காரு. மாங்காய் திருடி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. பல வாட்டி சொல்லியிருக்கார், டே இப்படி பண்ணாதீங்கன்னு. சின்ன பசங்க இந்த காலனி பசங்க எல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லையா, அவனுக்கு பாட்டுக்கு வருவானுங்க, போவானுங்க, ஏறுவானுங்க, அடிப்பானுங்க, இப்படியே தொடர்ந்து இருந்துருக்குது. அவரால் பொறுத்துக்க முடியல. மாங்காய் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா இந்த பசங்க காம்பவுண்ட் சுவர் ஏரியா அக்கப்போர் எடுத்து இப்படி பண்றது அவருக்கு ஒரு டார்ச்சராரு. சொல்லி பார்த்தார். ஒரு நாள் ரொம்ப ஒரு மிலிட்ரி இல்லையா, அந்த ஒரு குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்குமே, எமோஷனல் ஆகி போய் துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு துப்பாக்கி காட்டி பயந்து ஓடிடுவானுங்கன்னு துப்பாக்கி காட்டி, டே இனிமே நீங்க வந்தீங்கன்னா சுற்றுவண்டா அப்படின்னு சொல்லி போட்டு பயமுறுத்துறாரு. இந்த சின்ன பசங்கிட்ட எப்பவுமே ஒரு குவாலிட்டி. நான் கூட இப்படி ஒரு சின்ன வயசுல ஒரு சின்ன சம்பவத்துல மாட்டின்ட்டேன். ஒரு சின்ன சம்பவம், எங்க அண்ணன் பையனுக்கு, அவன் சின்ன பையன், இது மாதிரிதான் போடான்னு கேட்கல, பக்கத்துல ஒரு சின்ன இரும்பு துண்டு எடுத்து போட்டேன். அது பாட்டுக்கு பட்டு ரத்தம் கடைசியில ஏகப்பட்ட பிரச்சனையாகி போச்சு. அது மாதிரி இந்த டிஃபென்ஸ் ஆபீஸ் காலனியில இருந்த அந்த ஆபீசர் அந்த பசங்களை விரட்டினார். அவன் போகாம எதிர் நீச்சல் சேட்டை பண்ணிண்டா. சின்ன பசங்க தானே. இவரு கோவத்துல எமோஷன் ஆகி போட்டு தள்ளிட்டாரு. முடிஞ்சு போச்சா வாழ்க்கை. ரொம்ப இன்னைக்கு அது நீங்க பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க, நான் பேப்பர்ல படிச்சுதானே தெரிஞ்சுட்டேன். அது மாதிரி அந்த ஆபீசரோட வாழ்க்கை அநியாயத்துக்கு நாசமாயி போச்சு பாருங்க. அவருடைய மாங்கா பிரச்சனை போய் அந்த ஒரு எமோஷனல் ஆகி கடைசியில இந்த வாழ்க்கையே சிதைஞ்சு போச்சு. எமோஷன் தானே காரணம். அப்ப அந்த மாதிரி இந்த பையன் அவமானப்பட்டவனுடைய மகன் நல்லா வளர்ந்து வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறான். அவனை நிம்மதியா இருக்க விடாம இவன் அவங்க அப்பா பண்ண அதே தப்பு இவன் செய்யற மாதிரி 1000 திருவிளையாடல் பண்ணி அவனை எமோஷன் ஆக்கி விட்டாயா. அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல இவனுங்களெல்லாம் போட்டு தரலாம் சரியா வருங்கிற மாதிரி ஏதோ சில இடையூறுகள்லாம் அவனுக்கு இதெல்லாம் செய்யற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. ஆனா நெருக்கடியாகவும் சிக்கலமும் வரும்போது அப்புறம் ஏதோ ஒண்ணு நடக்கும், அது வேற விஷயம், அதுக்கு நம்ம போறது இல்லை. இப்படி இந்த அவமானம் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை அது செய்ய வரும்போது, இந்த அவமானத்தை செய்ய வரும்போது அதை எப்படி எல்லாம் அந்த அவமானம் நம்மளை கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் என்னென்ன எந்தெந்த வடிவங்களை விஸ்வரூபம் எடுக்கிறது,
நாம யாரையாவது ஒருத்தரை அவமானப்படுத்துறோம். இந்த அவமானம் நமக்குள்ள எப்படி கிரியேட் ஆகுது, அவனை அவமானப்படுத்தணுங்கிற இந்த சிந்தனையாகப்பட்டது நம்ம உடம்புக்குள்ள எப்படி உருவாகிறது, அதான் மூளையில சொல்றேன். அப்ப இந்த மூளையில இந்தந்த மாதிரி சம்பவங்கள் இந்தந்த வடிவங்கள்ல போய் பிளாக் ஆகி டயக்ராம் பண்றச்சு நமக்கு ஏற்படுற இந்த ஆணவம் அல்லது கோபம், இதன் காரணமாக எதிராளியை அவமானப்படுத்துறோம். ஆக இந்த காரணம் அதை மைண்ட்ல வரும்போது இந்த காரணங்கள் எந்த ரூட்ல உள்ள போகுதோ, அது எப்படி நமது மூளையை ஆக்கிரமிப்பு செய்யறதோ அந்த விஷயத்த சர்வேஸ் பண்ணும். அதுதான் பேசிக், அதான் ரிசர்ச் பண்ணும். அந்த காரணம் அந்த அவமானத்தை, கோபத்தை தூண்டி விட்டோ அல்லது ஆணவத்தை உண்டாக்கியோ அந்த எதிராளியை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை நமது மூளை கிரியேட் பண்றது பாரு. அப்ப இந்த கிரியேட்டிவ்ஸ்க்கு என்ன காரணம், இதை மனசால சிந்திக்கணும். அப்ப அதை சிந்திச்சுண்டு அப்ப இந்த விஷயம் இல்லைனாலும் எந்த விஷயத்திலேயாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த ரூட்ல நம்மை அட்டாக் பண்ணத்தான் செய்யும். ஆக இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் நமக்குள்ள உள்ள பூதாம நம்ம பாதுகாப்பு செய்யணும். அப்படி பாதுகாப்பு செஞ்சால்தான் நமக்கு அமைதி கிடைக்கும். மற்றவர்களை அவமானப்படுத்தாம நாம பிராக்டிகலா அதுல இருந்து மீண்டு வர முடியும். அதுல நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். அப்ப அந்த பையன் ரொம்ப யங்ஸ்டர், மிடில் கிரேட், ஒரு 45-50 வயசு, பூ குழந்தை குட்டி பிள்ளை எல்லாம் இருக்கிறதுனால அந்த வளர்ந்த சமூகத்துல வளர்ந்தவனுடைய நிலையை சொல்ற இந்த டிஃபென்ஸ் அதிகாரி மாதிரி, டிஃபென்ஸ் காலனில இருந்த அதிகாரி மாதிரி அந்த பையன் இவனால மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகும்போது அவர் என்ன செய்திருக்கணும், அந்த பையன் வளர்ந்த பையன், ஐயோ இதெல்லாம் நாயின் ஜாவகாசம் ஜீலை கிளிக்குங்கிற மாதிரி இவன் ஊராவது காடாது போடாது உங்களை தம்பி, அப்பா உனக்கு எனக்கு ஒத்து வராதியா, தயவு செய்து என்ன பார்க்காத, இங்க வராத, போயிட்டே இவன் பிரிச்சு விட்டுருக்கணும். அந்த ஆணவம் இருந்தவருடைய ஏதோ ஒன்று அவமானப்படுத்தினவர், அவருக்கு ஆணவமா எதனால அவருடைய மகன் இந்த ஜெனரேஷன்ல இந்த பையனை டிஸ்டர்ப் பண்றான்னு சொன்னா அவன் இங்க வராம இவன் தடுத்திருக்கணும். இந்த வளர்ந்த பையன், அந்த தொழிலாளியா இருக்கக்கூடிய அந்த பையனுடைய சாவகாசம் நமக்கு சரி வராது தம்பி, இனிமே நீங்க வராதே, என்ன பார்க்காதே, இது நமக்கு ஒத்து வராதுப்பா, இப்படி சொல்லி கௌரவமா பிரிச்சு விட்டுருக்கணும். அப்புறம் வந்தாலே வேலைக்காரன் விட்டு கேட்ட சாத்துறாங்கிற மாதிரி இருந்தா அவன் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி உன்னை முயற்சி பண்றதுக்கு பதிலா அவன் வர்றான் பேசுறாங்க போது அவனுக்கு அது ஏதோ பழைய நட்புக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு பேசி அக்க போர் எடுத்து கடைசியில் உன்னை டென்ஷன் பண்ணிட்டானா இல்லையோ, அவனும் கெட்டு உன்னையும் கெட்ட. அதாவது இந்த தண்ணியில உளுந்து சில பேர் பாத்தீங்கன்னா தத்தளிக்கும் போது அதை காப்பாத்துறதுக்கு யாராவது பண்ண அந்த காப்பாத்துறவனையும் சேர்ந்து கீழே இழுப்பான். இது அவனோட குவாலிட்டி. அது மாதிரி இந்த கீழே இழுக்கிற புத்தி இருந்தவனுங்களா இருந்தா நீ கழட்டி விட்டுறணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இந்த சமுதாயத்துல நாம யாரையுமே ஒரு ஆணவப்பட்டு அவமானப்படுத்தாம நம்ம வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்கு எந்த பாதையிலே நாம் அவனை ஆணவம் ஏற்பட்டு அவனை அவமானப்படுத்தணுமோ அப்படிப்பட்ட காரணங்களை எல்லாம் நாம் முதல்ல சர்வே பண்ணணும். விட்டு அந்த மாதிரியான காரணங்கள் எதுவுமே நமக்குள்ள பூந்துக்காத மாதிரி நாம நம்மை கண்ட்ரோல் பண்ணிடணும். அப்ப நிறைய இடமா போனானே வளமா போன நம்மளை கடிக்காம போனா போது நாம எல்லாத்துல இருந்து பிரிஞ்சு போகக்கூடிய பயிற்சி எடுத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த சம்பவத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, நம்ம நினைச்ச மாதிரி மந்திரத்துலமாங்க இந்த பாடி மனசு இதெல்லாம் கட்டுப்படுறாரு. அப்போ இப்படிப்பட்ட காரணங்கள் எதுன்னு ரிசர்ச் பண்ணி இப்படிப்பட்ட காரணம் எதுல வேணாலும் உண்டாகுமே. அப்ப இந்த மாதிரி காரணங்களாலெல்லாம் ஒரு சம்பவம் நமக்குள்ள பூந்தால் இதெல்லாம் நடக்கும். பிறகு நாம அன்னெசரியா எவனையாவது ஆணவப்பட்டு அவமானப்பட்டு இது அவமானப்படுத்தி அந்த தொல்லைகளை நம்ம அனுபவிக்க வேண்டாம். முதல்ல இந்த காரணங்களையே உள்ள விடாத, லாக் பண்ணு மனச. அப்போ அந்த பையன் தொழிலாளியா இருந்த வாரக்கூலியா இருக்கிறவனு அவன் கேட்டுக்குள்ளேயே விடாம எப்போ ஒத்து வராதான்னு முடிக்க விட்டுருந்தான்னு சொன்னா இவன் பின்னால பாதிச்சிருக்க மாட்டான். மனசு நிம்மதியா இருந்திருக்கும், வாழ்க்கை நிம்மதியா இருந்திருக்கும். அப்ப அந்த கூடாத நட்பை முதல்ல நீ வெட்டி எறிய தவறிட்டு, அதான் அங்க இருக்கிற நீ தவறு. அப்போ எந்த வடிவத்துல வேணாலும் ஒரு தவறு நமக்குள்ள, அதாவது நாம யாரையாவது அவமானப்படுத்தணுங்கிற மாதிரி சம்பவம் உருவாகக்கூடிய அந்த காரணங்களை எப்படியெல்லாம் அது புதுதோ அந்த காரணத்தை நாம சர்வே பண்ணணும்.
அப்ப அந்த காரணத்தை சர்வே பண்ணிட்டா அதான் சிலபஸ்ங்கிறது. அந்த சிலபஸ் கொண்டு பிராக்டிக்கல் எவ்வளவு வேணாலும் செய்யலாம் இல்லையா? அந்த எசென்சியல் மேட்டர், அது மாதிரியான காரணங்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும், எந்த செயல்ல வந்தாலும், யார் மூலமா வந்தாலும், அப்படிப்பட்ட காரணங்கள் நமக்குள்ள வந்து பூந்து நம்மளுடைய மூளையை ஆக்குப்பை பண்றதுக்கு தயாரானால், நாம் அந்த காரணத்தையே உள்ள விடாம தூக்கி எறிஞ்சு மூளையை லாக் பண்ணா மட்டும்தான் நமக்குள்ள ஆணவம் வராது. பிறகு அந்த ஆணவம் அதிகமாகி போய் யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பிராக்டிக்கலா இன்னைக்கு அறிவுபூர்வமா செயல்படணுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இன்னும் எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் பெரும்பாலும் இப்ப உங்களுக்கு சொல்ற மாதிரி நான் என்ன நானே தயார் பண்ணி போயிட்டு தான் இருக்கேன். இல்லைன்னா சமுதாயத்துல என்னால இந்த வயசுல தள்ளாடுற வயசு எனக்கு போகணும், சாதாரண வயசு இல்லை. இதுல போய் நான் இப்ப மீண்டெல்லாம் வாழ்ந்து வர முடியாது. ஒரு சின்ன சம்பவம் எக்ஸாம்பிள், பஸ்ல வரேன், மிக நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் சிட்டி டிராவல் அவசியமாயி போய் பஸ்ல வர்றேன். இதெல்லாம் ஏற்கனவே நான் பட்டு பட்டு ஓஞ்சு போன விஷயம். மே மாசம் வெயில், பஸ்ல ஏறியாச்சு. சில பஸ்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. இப்போ அது முன்னெல்லாம் மாதிரி இல்லை. இப்போ நிறைய விஷயம் மாறுதல் ஏற்பட்டிருக்குது. சில பஸ்ல கூட்டமே இருக்கா, சில பஸ்ல கூட்டம் சாவானுங்க. அது காரணம் நமக்கு போக வேண்டாம். அப்படியே அந்த நானே எனக்கு அப்போ எங்கேயோ டாப் சுத்தி இருந்துட்டு கடைசியில அத்தியாவசியத்துக்கு அந்த 2 வருஷம் மேலேயோ போன வருஷமும் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணும்போது அந்த பஸ்ஸினுடைய டீட்டெயில்ஸ் தெரியாம அந்த ஒயிட் போர்டு பஸ்ல ஏறிட்டேன். நமக்கு காசு செலவுன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நானும் ஒழுங்கான அந்த வண்டிகள்ல போகாம அப்புறம் பின்னால தெரிஞ்சுட்டேன். அப்புறம் அது இதுக்கு 5 ரூபானா அதுக்கு 20 ரூபான்றான். அதனால நானும் அந்த 20 ரூபா வண்டி வெயிட் பண்ணி ஏறி போயிருந்தேன். எதுக்குடாப்பா நமக்கு தொந்தரவுன்னு சொல்லி போட்டு அந்த தெரியாம அந்த 5 ரூபா பஸ்ல ஏறணும் பாருங்க. அது பார்த்தா எல்லாம் பூரா அதுதான் உலகத்துடைய இயல்பு, வேற ஒண்ணும் கிடையாது. உழைப்பு, அக்கப்போரு, வேர்வே, இன்டென்ஷன், வீட்டுக்கு போய் குளிக்கணுங்கிற மாதிரி டென்ஷன், இப்படி 1008 பிரச்சனையில ஒருத்தன்னு வர்றான். இதுல காதல் மயக்க வேற, அது இது யங்ஸ்டர்ஸ் தானே எல்லாம். அது மாதிரி பார்த்தா 1008 டார்ச்சர்ல அந்த பஸ்ல வரானுங்க. போற டார்ச்சர்னு சொல்ல முடியாது, அது ஜாலியா எடுத்துக்கிறானுங்க. அப்படிங்க நமக்கு தான் டார்ச்சரா இருக்கு. அது டிராவல் பண்றச்ச பார்த்தா அந்த ஒரு குரூப் சாயர் இருக்கா, நமக்கு ஒரு அளவும் புரியல. அது பூரா ஒரு குரூப் சாயர் இருக்கா. ஏதோ ஒரு இந்த ஃபேக்டரியில இருந்து வந்திருக்கா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாரும். அவங்களுக்கு அளவுக்கு எல்லாம் ஜாலியா இருக்காங்க. எல்லாம் அந்த கூட்டம் நமக்கு டென்ஷனா இருக்கு, அவனுக்கு ஜாலியா இருக்கு. ஒரு லேடி சொன்னாங்க, பாவம் நான் எல்லா குழந்தைகளையும் தாய் மாதிரி காட்ஃபாதர் மாதிரி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி நினைக்கிறேன். அந்த மாதிரி என்ன பகவான் வளர்த்திருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு பக்கத்துல எனக்கு ஒன்னும் சகிக்க முடியல. கொஞ்சம் பின்னாலே விலகிக்கிற ஒரு பொண்ணு பக்கத்துல நின்று தாத்தா முன்னால போன்னு என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இளவு, எங்க போறது, காத்தே விட முடியல, மூச்சே விட முடியல. இது முன்னாலும் எங்க போறது, இது எங்க பார்த்தாலும் அடிச்சுதானே கிடக்குறானுங்க. இது ஏன் இந்த பாடுபடுத்துது? ஏம்மா நான் சொன்னேன், அம்மா நான் ஒரு 2-3 ஸ்டாப்ல இறங்கிக்கிறேம்மா, ஒன்னும் குறைந்த தூரம் தாம்மா வரப்போறேன், எங்கம்மா விலகிறது? ஒரு நிமிஷம் சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அதே ரெக்கார்டை. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகி போய் அப்புறம் எப்படியாவது இப்போ விளைக்கிறோம்டா சாமின்னு கொஞ்சம் விலைக்கு முன்னால போய் நின்னா இவங்க அப்புறம் டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க காதல் நாடகத்துக்கு நான் இடைஞ்சலா இருந்திருக்கிறேயா? ஆடங்கப்பா, நமக்கு பஸ்ல டிராவல் பண்ண முடியாத இந்த போராட்டத்துல வர்றோம். ஆனா இவங்க காதல் நாடகத்துக்கு நாம இடைஞ்சலா இருந்திருக்கிறோம்ங்கிறது நான் கொஞ்சம் தள்ளி நினைவுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஒரு குரூப்பே வருது பூரா. அப்புறம் எவனோ லவ் பண்றதுக்கு இன்னும் 2 பேர் துணையா இருக்கிறாங்கிற மாதிரி இருக்குது இந்த நாடகமான உலகத்துல. அப்புறம் இதெல்லாம் யோசிச்சுண்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அது எந்த பஸ்ஸோ எதுல கூட்டம் இல்லாம காசு எங்கேயோ போராடி சம்பாரிச்சுக்கிறது, அது வேற கதை. அது வாழ்க்கையில சிட்டில டிராவல் பண்ணணும், நிம்மதியா பண்ணோம்னா அந்த பஸ்ஸுகள்ல தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த காசு ரொம்ப அதிகமா இருக்கிற பஸ்ஸுகள்ல அவ்வளவு கூட்டம் கிடையாது, இவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது. அப்போ இந்த பிரச்சனை இந்த பிள்ளைகிட்ட அக்க போற வேண்டாம், பசங்கிட்ட அக்க போற வேண்டாம், வயசானவனுகிட்ட அக்க போற வேண்டாம். எதுக்குடா நாம போய் சேர இடத்த ஒழுங்கா போய் சேரணும், இது வீண் விவகாரம் வேண்டான்னு முடிவெடுத்தா எப்பாடு விட்டா அது காசு நம்ம கொஞ்சம் கூடுதலா செலவு பண்ணி அந்த ஒழுங்கா வேற பஸ்ல ஒழுங்கா போய்க்கணும், வேற எதுலயா செலவு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி நாம நம்மை எந்த காரணத்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருது அந்த காரணத்தை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்ற முயற்சி பண்ணணும். அப்புறம் அதுல இருந்து சிட்டிக்குள்ள எப்ப டிராவல் பண்ணாலும் அந்த
ஒரே வழியில காஸ்ட்லின்னு சொல்லிடலான்னு வச்சுங்க. அந்த காஸ்ட்லி பஸ்ல தான் ஏறது தொந்தரவு கிடையாது. சில இடத்துல ஏசி பஸ்ல கூட போயிருக்கு. அந்த டி நகர்ல இருந்தெல்லாம் அந்த திருப்போரூர் பக்கம்லாம் போக வேண்டிய ஒரு சூழல் சில நேரத்துல. அதெல்லாம் அந்த ரூட்ல வெறும் ஏசி பஸ் தான் இருக்கும். அந்த பீக் ஹவர்ஸ்ல ஒரு வாட்டி போயிட்டு, அது பீக் ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா பூரா ஏசி பஸ் தான் பூரா இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் அந்த இருக்கு இல்லையா, அது ஐடி டிபார்ட்மெண்ட் 2 வீலர்ல போறதுக்கு போற அவனுக்கு ஏசி பஸ்ல போயிடுறான் லேடிஸ் அவங்க எல்லாம் பூரா. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அந்த ஏசி பஸ் காலியாவே போகுது, பிரச்சனையே கிடையாது. அப்போ அது அந்த பக்கம் பூரா ஐடி இருக்கிறதுனால மாசம் லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கும்போது அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது பஸ்ல போறான். அது நான் அந்த ஹைஜீனிக் சர்வீஸ் எல்லாம் ஒண்ணுல சொல்லியிருக்கேன், அந்த ஏனந்த வேகத்துல சொல்லியிருக்கேன். அது மாதிரி அவன் அந்த பஸ்ல போறதுல பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனா நம்ம ஏசி பஸ்ல எல்லாம் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதுக்காக ஒரு அத்தனை அவசரமா ஒன்றும் போகணுங்கிறது இல்லை. அது மாதிரி அந்த ஏசி பஸ் தவிர இன்னொரு வண்டிகளை வெயிட் பண்ணி பார்த்தா அந்த வண்டியவே காணும் அந்த ரூட்ல. அப்பதான் யோசிச்சு இதனடா தலைவலியா இருக்குது, இப்படி கூட ஒரு தொந்தரவு இருக்குதா, இதுக்கு ஏசி பஸ்லயே போயிருக்கலாம் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வண்டி வந்தது. அது மாதிரி எதனால துன்பம் ஏற்படுதுங்கிறத காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த காரணங்கள்ல இருந்து நாம மீண்டு வந்தாதான் நாம யாரையுமே அவமானப்படாம ரெண்டுமே நம்மை நாமே மீட்சி செய்துக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். இந்த காரணங்களை எல்லாம் உணர்ந்து அதை சர்வே பண்ணி இந்த காரணங்கள் எல்லாம் நம்மை தீண்டாதபடி, பாம்பு தீண்டிண்டா எந்த பாம்பு தீண்டினானு எப்படியோ பாய்சன் பாடியில் ஏறத்தானு செய்யும். எந்த பாம்புங்கிற ஆராய்ச்சி நமக்கு அதுக்கு பாம்பு தீண்டாம பாத்துக்கினா தான் முக்கியம். அது மாதிரி அந்த காரணங்களை உணர்ந்து அந்த காரணம் எல்லாம் நமது மூளையில தாக்காத மாதிரி முதல்ல நம்ம வாழ்க்கையை பண்படுத்திக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் அறிவுன்ற வார்த்தையை நான் கடைசி வரைக்கும் உபயோகிச்சுட்டே இருப்பேன். அது மாதிரி இன்றைய செய்தியாக அவமானம் என்ன செய்யும் அப்படின்னு தான் இன்றைய செய்தி பிரசங்கம். இந்த அவமானம் நாம செயல்படுறதுக்கோ இல்ல அதுக்கு நாம சிக்கிக்கிறதுக்கோ இல்லாம இதுக்கான காரணங்களை ஆய்வு செய்து இப்படிப்பட்ட காரணங்களை நம்மை தாக்காம இருக்கிறதுக்கு நாம அறிவுபூர்வமா ஆய்வு செய்து பிரயத்தனப்பட்டு வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சிருந்தால் நம்ம யாரையும் அவமானப்படுத்த மாட்டோம், நாம யாராலும் அவமானப்பட மாட்டோம். அதுவே ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டுங்கிறது சொல்லி இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம். இறைவா பரிபூர்ணம்.